வாங்க சரி, போலாம். ரெஸ்ட் எடு. சின்னனி மாதிரி ரோகிணி, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? வரேன்னு சொல்லிட்டு என்னை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நீ மட்டும் இங்க வரலன்னு வை, இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ் வாசல்லையே நான் போனமா கிடப்பேன். நான் கல்யாணத்துக்கு வாங்கிட்டு வந்த மாலை என் கழுத்துல சாவு மாலையா கிடக்கும். இதுக்குதான் நீ ஆசைப்படுறியா? சொல்லு ரோகிணி, சொல்லு. எதுவுமே பேசாம போனை கட் பண்ணிட்டா. என்ன ரோஹிணி, என்ன நடக்குதுங்க? நீ உன் செல்ல கௌதமின்னு போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்க. ஆனா யாரோ ஒரு பையன் பேசுறான், என்னென்னமோ சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் யாரு? என்ன பிரச்சனை? சொல்லு ரோஹிணி. சின்னனி, அக்கா, எங்க அம்மா வரலையா? அம்மா அம்மா உள்ள இது பின்னாடி இருக்காங்கக்கா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன யாருன்னு தெரிஞ்சிருக்க உங்களுக்கு வாய்ப்பில்ல, நானே சொல்லிடுறேன். மீனாட்சி இருக்காங்கல்ல, அவங்களோட அண்ணா சம்சாரம் தான் நான். என் பேரு பிரேமா. அப்படியா மேடம், ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் மீனாட்சி குடும்பத்துல சம்பந்தம் பண்ண வந்தவங்கன்னு அவங்க தூரத்துல இருந்து உங்களை எல்லாம் காமிச்சாங்க. அவங்க பிஸியா இருக்கிறதால நீ வேலை பாரு, நானே என்னை பத்தி சொல்லிக்கிறேன்னு சொல்லி வந்துட்டேன். என்ன உங்க அம்மா எங்க? அது அவங்க ரூம்ல இருக்காங்க மேடம். ஓ அப்படியா? முதல்ல நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் சுத்தி போட்டுக்கோங்க. என்னங்க? அது ஒண்ணு இல்லம்மா, கௌஷிக் மாதிரி ஒரு சூப்பரான பையன் உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போறான்ல. ஏன் கண்ணு மட்டும் இல்ல, ஊர் கண்ணே உங்க குடும்பத்து மேலதான் பட்டிருக்கும். காலையில வேற நிச்சயதார்த்தமாமே, அதனாலதான் சுத்தி போட சொன்னேன். நிச்சயதார்த்தத்தை நடக்க விட்டா தானே? உங்க மேல எனக்கும் அவ்வளவு பொறாம இருக்குங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, எங்க வீட்டு பொண்ணதான் கௌஷிக்கு கட்டி கொடுக்கலான்னு சின்ன வயசுல இருந்தே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா மீனாட்சி ரொம்ப தெளிவா இருந்துட்டா. என் பையன் கௌஷிக்கு யார பிடிக்குதோ அவதான் எங்க வீட்டு மருமகன்னு ரொம்ப தெளிவா இருந்துட்டா. கனடால இருந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்க தங்கச்சியை பார்த்ததுமே கௌஷிக்கு பிடிச்சு போச்சாமே. அதனாலதான் இப்ப நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்திருக்கு. மடமடன்னு இவ்ளோ விஷயம் புதுசா நடக்கிறப்போ பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா தானே இருக்கும். சும்மா விளையாட்டுக்கு பேசினேன், தப்பா எடுத்துக்காதீங்க. கௌஷிக் ரொம்ப தங்கமான பையன். பணக்கார வீட்டுல பிறந்திருந்தாலும் ரொம்ப பொறுப்பான பையன். அம்மா அப்பா மேல உயிரையே வச்சிருக்கான். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. மீனாட்சி அந்த பையனை அவ்வளவு அழகா வளர்த்திருக்கா. ஓப்பனா சொல்லணும்னா உங்க வீட்டு பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டசாலி, கொடுத்து வச்ச மகராசி. எங்க தேடினாலும் இப்படி ஒரு பையனை
கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படியோ இன்னாருக்கு இன்னார் தானே கடவுள் தான் முடிவு பண்ணுவான். நாம எதுவும் முடிவு பண்ண முடியாது. 2 பேரும் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேம்மா. உங்களை பார்த்து பேசிட்டு போலாம் தான் வந்தேன். நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. சரி, நான் வரேம்மா. கேட்டியா கையன்? நம்ம எப்பேற்பட்ட பையனை வேண்டான்னு தூக்கி எறிய நினைச்சோம். கடவுள் தான் அந்த அம்மா ரூபத்துல வந்து நம்ம கிட்ட கௌஷிக்கோட அருமையை பத்தி சொல்லிட்டு போறாங்கன்னு தோணுது. ஆனந்திக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு எங்க எல்லார விடவும் அதிகமா யோசிக்கிறவ நீ மட்டும்தான். கொஞ்சம் பார்த்து யோசிச்சு முடிவெடு கையன். சட்டுன்னு மீனாட்சி அம்மா கிட்ட போய் வேண்டாம்லாம் சொல்லிடாத. ஆனந்தியோட வாழ்க்கை இப்ப உன் கையில தான் இருக்கு கையன். டேய் கௌஷிக், என்னடா ஆச்சு உனக்கு? ஆனந்திய பார்த்து அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டு வர சொன்னா, பிடிச்ச நடிகர் யாரு, பிடிச்ச ஃப்ளவர் என்னன்னு கேட்டுட்டு வந்திருக்க. ஏன்டா இப்படி இருக்க? இல்லடா, டக்குன்னு எடுத்த உடனே அப்படி கேட்க கூடாதுன்னு தான் கொஞ்சம் சுத்தி வளைச்சு வேற ஏதோ கேக்குற மாதிரி கேட்டு அப்புறமா இதை கேட்கலான்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா முக்கியமான விஷயத்த கேட்கும் போது அவங்க அக்கா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கடா. நான் என்னடா பண்ண முடியும்? ஆடா போடா, எதை முன்னாடி கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ அதை இன்னும் தெரிஞ்சுக்காம நாளைக்கு நிச்சயம் வரைக்கும் வந்திருக்க. பாத்துக்கடா, ஏதாவது சொதப்பல் ஆயிட போகுது. டேய், அதெல்லாம் ஒரு சொதப்பலும் ஆகாது. ஆனந்திக்கு கண்டிப்பா என்ன பிடிக்கும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எப்படி சொல்ற? டேய், பிடிக்காம அவ்வளவு நேரம் என்கிட்ட பேசியிருக்க மாட்டாள்ல. ஆனந்திக்கு எனக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லனா அவ குடும்பத்துக்கிட்ட சொல்லிருப்பாள்ல. ஆனா அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியலையேடா. சோ ஆனந்திக்கு என் மேல லவ் இருக்கு. மச்சி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நாம இப்ப இருக்கிறது 2026ல.